வாங்குங்க. சூப்பரான சாஃப்டான குழந்தைகளுக்கும் பிடிக்கிற இனிப்பு வகை சுசியம் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. கடலை பருப்பு எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஊறி வரவும் குக்கருக்கு மாத்திட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வந்து விட்டு இறக்கிக்கலாம். பாருங்க, நமக்கு நல்லா பருப்பு வெந்துருச்சு. இது தண்ணியை வடிகட்ட வச்சிடலாம். வெள்ளம் எடுத்து நுணுக்கி வச்சுக்கலாம். தேங்காய் எடுத்து ஏலக்காய் போட்டு நைய நரங்க அரைச்சிட்டு வந்துக்கலாம். கடலை பருப்பு வந்து நல்லா தண்ணி இல்லாம வடிஞ்சு வரவும் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி 2 சுடு மட்டும் சுடுவோங்க. இந்த மாதிரி பிடிச்சா வந்து நமக்கு வந்து பிடிக்க வரணும். இது கரெக்டான பக்குவமா இருக்கும். இப்போ நெய் ஊற்றி நெய் காயவும் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காயில இருக்கிற ஈரப்பதம் போற வரை ட்ரையா வந்து வதக்கிக்கலாம். இது இங்கிட்ட ஆறட்டும். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் மைதா மாவு எடுத்துக்கலாம். உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அடர்த்தியா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு விரலை விட்டு பாத்தீங்க அப்படின்னா விரல் தெரியாத அளவுக்கு வந்து மாவு இருக்கணும். இது கரெக்டான பக்குவமா இருக்கும். இப்போ தேங்காய் துருவலை பருப்போட சேர்த்து வெல்லம் சேர்த்து உருண்டை பிடிச்சுக்கலாம். பாருங்க, நமக்கு நல்லா உருண்டை ஒழுகாம கரெக்டா இருக்கு. இப்போ இது அந்த மாவுல முக்கி காஞ்சிட்டு இருக்கிற எண்ணெயில போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சுசியம் வந்து ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.